لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا. وقال النبي صلى الله عليه وسلم من فارق الجماعة شبرا فقد خلع ربقة الإسلام من عنقه أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. தமிழ் மாநில இமாம்கள் பேரவை நடத்துகிற மாபெரும் மீளாது பெருவிழாவினுடைய தகுதிமிக்க தலைவர், செயல்பாட்டுக்கு சொந்தக்காரர் எம்ஜி ஷிஹாபுத்தீன் மஹ்லரி ஹஜ்ரத் அவர்களுக்கும், இங்கு போடப்பட்ட பெயர்களை வாசித்தால் அதற்கே நேரம் சரியாகிவிடும் என்ற காரணத்தினால் வருகை தந்திருக்கிற உலமாக்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக விருது பெற்றிருக்கிற எங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாய் அமைந்திருக்கிற உலமாக்கள் வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வாழ்க்கை முன்னுதாரணமாக இருக்கிற புகாரியா அரபுக் கல்லூரியினுடைய தகுதிமிக்க முதல்வர் ஹஜ்ரத் கிப்லா அவர்களுக்கும், வருகை வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. ஒரு அழகான தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்னலார் உருவாக்கிய சமூக கட்டமைப்பு. கட்டமைக்கப்பட்ட சமூகம் என்று எந்த சமூகத்தை பார்த்து சொல்லப்படும்? இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம் என்றால் இதற்கென்றே ஒரு நூல் இருக்கிறது, கஃபாலா, அந்த நூலுக்கு பேர். அதை அழகாக எழுதுவார்கள். ஒரு 10 அமைப்பு அம்சம் யாரிடத்தில் இருக்கிறதோ, எந்த சமூகத்தில் இருக்கிறதோ அந்த சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம். அதை உருவாக்கும் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலிருந்து அத்தனையும் அழகாக வெடித்திருக்கிறார்கள். அதுல மிகச் சுருக்கமாய் சதீதுதீன் ஹஜ்ரத் அவர்களை கண்ணிலே பார்க்கிற போது முடிக்க வேண்டும் என்ற ஆணையோடு என் வார்த்தைகளை நான் துவக்குகிறேன். முதலில் கஃபாலத்துல் மஸன்னின். எந்த சமூகம் பெரியோர்களை மதிக்கிறதோ அந்த சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம். ஆனால் இன்றைக்கு பெரியோர்களின் மரியாதை நம் சமூகத்தில் எப்படி இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே ஒரு பெரியவர் வருகிறார், மஜ்லிஸிலே இடம் கொடுக்க மறுக்கிறார்கள். பெரியவர் வந்து நின்று கொண்டிருக்கிறார், சபை இருக்கிறது, அதிலே உட்கார வைப்பதற்கு ஒரு இடம் தருவதற்கு யோசிக்கிற போதுதான் பெருமானார் சொன்னார்கள், லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யாக்கிர் கபீரனா. ரெண்டையுமே சேர்த்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ். சிறியவர்களின் மீது இரக்கப்படாதவர்களும் பெரியோர்களை மதிக்காதவர்களும் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஏன் ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்கன்னா, அந்த பெரியவர் யாரையுமே மதிச்சதில்லை, அதனால அவருக்கு இடம் கொடுக்கல. ஆனா பெருமானார் அழகாக சொன்னார்கள், பெரியவர் எப்படி நடக்க வேண்டும், அங்கே இருக்கிற சபையினர் எப்படி மதிக்க வேண்டும் பெரியவரை. அப்ப அன்புக்குரியவர்களே, உலகத்திலே ஒருவர் மற்றவரை மதித்து வாழுகிற போது, இளமையிலிருந்தே மதித்து பழகுகிற போது அந்த மரியாதையை அல்லாஹ் திரும்ப தருகிறான். யார் மற்றவர்களை மதிக்கவில்லையோ சமூகம் அவர்களையும் மதிக்காது. பெருமானார் சொன்னார்கள், பெரியோர்களை மதிக்காத சமூகம் நம்மை சார்ந்தவர் அல்ல. இன்றைக்கு நம் சமூகத்திலே பெரியோர்களின் மரியாதை எப்படி இருக்கிறது? ஒரு இடத்துல இளைஞன் ஹவுஸ்ல கல்லு மேல ஏறி செருப்போடு நடந்துகிட்டு இருக்கிறான். கல்லு மேல ஏறி, ஹவுஸ் கல்லுல. தம்பி
அப்படிலாம் நடக்காதப்பா செருப்போட. இது ஹவுஸ் உட்கார்ற இடம்டா, வேணாண்டா. 70 வயசை தாண்டிய பெரியவர், அதை சொல்றதுக்கு நீங்க யாருங்கிறான். நம்ம சமூகத்தினுடைய நிலைப்பாடு. நான் தான் அந்த ஊரினுடைய முத்தவள்ளி சொல்றேன். முத்தவள்ளியாவது கொத்தமல்லியாவது தேர்தல் வச்சு பார்க்கலாமா? யார் வர்றான்னு பார்க்கலாமா? அப்ப சமூகத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். பெரியோர்களை மதிக்கிற இல்லத்திலிருந்தே துவங்குவோம். பெரியோர்களை மதிக்கிற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அந்த இல்லம் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை. பெரியோரை மதிக்காமல் துவங்கப்படுகிற இல்லங்கள் வாழ்க்கையில் சிறந்ததாக வரலாறே இல்லை. முதலில் வயதானவர்கள் மதிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, சமூக கட்டமைப்பு சீரானதற்கான அடையாளம் கஃபாலத்துல் யதாமா, யத்தீம்கள் பராமரிக்கப்பட வேண்டும். யத்தீம்கள் தன் சொந்த பிள்ளைகளை போல ஒரு சமூகத்தில் வாழ ஆரம்பிக்கிற போது அந்த சமூகம் சிறந்த கட்டமைப்பை கொண்ட சமூகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே யத்தீம்கள் கவலைப்பட்டதாக வரலாறு இல்லை. காரணம், அந்த யத்தீம்களுக்கு தகப்பனாய் ரசூல் மாறினார்கள். சமூகத்தின் தலைவர் யத்தீமின் காவலர். நானும் அனாதைகளை பராமரிப்பவர்களும் இப்படி இருப்போம், இங்கு மட்டுமல்ல சொர்க்கத்திலும் என்றார்களே சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யத்தீம்களோடு நாம் எப்படி நடக்கிறோம்? பெருமானாரின் அன்பு மனைவி ஸைனப் பின்த் ஹுஸைமா, அந்த அம்மாவுக்கு பேரே என்ன தெரியுமா? உம்முல் ஐத்தாம், யத்தீம்களின் தாய். ரசூல் கூட வாழ்ந்தது 8 மாசம். ஆனால் அவர்களிடத்திலே வளர்ந்தது 9 யத்தீமான பிள்ளைகள். வரலாறு பேசுகிறது. யத்தீம்களை பராமரிக்கிற சமூகமாக ஆகிவிட்டால் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம். மூன்றாவது, கஃபாலத்துல் மர்ஆ, பெண்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை சரியாக இருந்தால் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்துக்களில் உரிமையை கொடுத்தார்கள், பிறப்புரிமையை கொடுத்தார்கள். புதைத்துக் கொண்டிருந்த காலத்திலே பெருமானார் மதித்து நடக்க வழி செய்தார்கள். வரலாறுகள் 1000 சொல்லலாம். எல்லோரும் புதைக்கிற காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண் பிள்ளைகளை மதித்தார்கள். எப்படி மதித்தார்கள் தெரியுமா? தன் மகள் பாத்திமா வருகிற போது, வீட்டுக்கு வருகிற போது அன்பு மகளை எழுந்திருத்து வரவேற்கிற பழக்கம். பெண்ணின் பிறப்பே அருவருப்பு என்று நினைத்த காலத்தில் அன்பு மகளை எழுந்து நெற்றியிலே முத்தமிட்டு வரவேற்று அந்த பெண்ணிடத்திற்கு கொடுத்த மரியாதை இன்றைக்கு இருக்கிறதா? இன்னைக்கு அதேதான். ஆண் ஆதிக்கம் வெளியில தெரியறது இல்ல. பெண்களுக்கு மரியாதைன்னு சொல்லிக்கிறோம். ஆனா குழந்தை பிறக்கும் போது நல்லா தெரியும். வரும்போதே ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரிஞ்சுக்கலாம். வரும்போது 5 ஸ்டார் சாக்லேட் பறக்கும். வேகமா வருமா, சந்தோஷம். வாயெல்லாம் பல்லு, வரப்பெல்லாம் நெல்லு, எல்லாத்துக்கும் சாக்லேட். அப்ப ஆம்பளை பிள்ளை பிறக்குன்னு அர்த்தம். வரும்போதே உடம்புல பல்ஸ் இல்லாம கபரஸ்தான்ல இருந்து அப்ப எந்திரிச்சு வந்த பணம் மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தா சரி பொம்பளை புள்ள தான் பிறந்திருக்கு, கேட்கவே தேவையில்லை. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இருந்தால், பெருமானார் கொடுத்த அந்த மரியாதையும் மதிப்பும் இருந்தால் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம் என்று பொருள். நாலாவது, கஃபாலத்துல் ஃபுகரா வல் மசாகீன், ஏழை எளியவர்கள் பராமரிக்கப்பட்டால். அதிசயமான வரலாறு. பெருமானார் மதீனாவுக்கு சென்றார்கள். வெறும் 10 வருஷம். அந்த 10 வருடத்திலும் கடைசி 4 வருடம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஆக ஏழை, உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டவர் அபூ ஹுரைரா. அவர் வஃபாத் ஆகிற போது அவர் மூக்கு துடைப்பதற்கு பயன்படுத்திய துணி பட்டு துணி. அப்ப இந்த ஏழையை, ஏழ்மையில் இருந்தவர்களை ரசூல் எப்படி மாற்றினார்கள்? புகாரியில் ஒரு ஹதீஸ், ஒரு ரொம்ப அதிசயமான ஹதீஸ். பெருமானாரின் காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலம். அதிலே ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா தன் ஆடைகளை எல்லாம் கலட்டி வைத்து விட்டு, அரபியில மிஸ்ஹாப்னு சொல்லுவாங்க, அந்த தலப்பா மாட்டியில கலட்டி வச்சுட்டு ஒரு ஆடையில் ஜாபிர் ரலியல்லாஹு தொழுகிறார்கள். ரொம்ப வருஷம்லாம் இல்ல, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகி ஒரு 10-12 வருஷத்துல
தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆடையில். இதை பார்த்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய மாணவர்கள் கேட்டாங்களா, என்ன ஒரு டிரெஸ்ல தொழுகிறீங்க, என்ன ஒரு டிரெஸ்ல தொழுகிறீங்க, ஆச்சரியமா இருக்கே. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், உன்னை போன்று முட்டாள்கள் பார்ப்பதற்காகத்தான் தொழுகிறேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ரசூலின் காலத்தில் யாருக்கு 2 ஆடை இருந்திருக்கிறது? ரசூலின் காலத்தில் யாருக்கு 2 ஆடைகள் இருந்தது? ரசூலுல்லாஹ் அந்த ஏழ்மையை துடைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய காலத்தில் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். நாம அப்படித்தானே இருந்தோம். முதல்ல சைக்கிள் ஓட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு சைக்கிளே இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு ஆச்சரியமா பாக்குற, ஃபேன் இல்லாம என்னால் இருக்க முடியாது. ஃபேனே இல்லாத வீடுகளில் வாழ்ந்தவர்கள் இல்லையா? நம்ம 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் செல்ல தேவையில்லை. இன்றைக்கு இந்த சமூகம் ஆச்சரியமாக பார்க்கிறது. பெருமானார் மதீனாவிற்குள் நுழைந்து 10 ஆண்டுகளில் ஃபுகராக்கள் மசாக்கீன்கள் என்று சொல்லப்பட்ட நாயகத்தினுடைய முஹாஜிர் தோழர்களை உலகத்திற்கே தர்மம் செய்கிற முதல் வாக்கிஃபாக, உலகத்திலே முதல்ல வக்ஃப் செஞ்சவங்க யார் தெரியுமா? முதல் வாக்கிஃப் உலகத்தில் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா தான் முதல் வாக்கிஃப். தனக்கு கொடுத்த சொத்தை கொண்டு போய் பெருமானாரிடத்திலே கொடுத்து விட்டு சொன்னார்கள், லா யுபா வலா யூரஸ் வலா யுஹப். இந்த 3 இத விற்கப்படக்கூடாது, என் வாரிசுக்கு போகக்கூடாது, இது யாருக்கும் அன்பளிப்பு செய்யப்படக்கூடாது என்று அதன வக்ஃப் பெருமானாரிடத்திலே கொடுத்த பெருமை உமர் ரலியல்லாஹுவுக்கு சாரும். ஆக வறுமையே இல்லாத, கஷ்டமே இல்லாத ஒரு உம்மத்தை பெருமானார் கட்டமைத்து விட்டு சென்றார்கள். இன்றைக்கு நம் மஹல்லாவிலே வறுமை இல்லையா, கஷ்டம் இல்லையா? அதை துடைப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? வறுமையிலேயே ரொம்ப கொடுமையான வறுமை கல்வி வறுமை. கல்வி இல்லைன்னு சொன்னா உயிர் இல்லாதவனுக்கு சமம், பிணம், இறந்து போன பிணத்திற்கு சமம். எல்லோருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி கொடுத்தார்களே, அந்த கல்வி வந்ததா? வந்தால் அது கட்டமைக்கப்பட்ட சமூகம். 5வதாக கஃபாலத்துல் முஅஸ்ஸிர் அல் முதையன். கஃபாலத்துல் முஅஸ்ஸிர் அல் முதையன், கடன்பட்டவர்களின் கடனை எந்த சமூகத்தில் கட்டமைப்பு தீர்க்கிறதோ, கடன் இல்லா சமூகத்தை எது உருவாக்குகிறதோ. கடன் வாங்காம ஒரு மனிதன் இருக்க முடியாது. கடன் கொடுக்காதவனும் கடன் வாங்காதவனும் உலகத்தில் யாரும் இல்லை. ஒரு வகையில கடன் கொடுத்திருப்பான் அல்லது ஒரு வகையில கடன் வாங்கியிருப்பான். ஆனால் கஷ்டப்படுகிற போது அந்த கடனை சரி செய்கிற சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம். ஒருத்தர் கடனோட மௌத்தா போயிட்டாரு, அந்த பைத்துல் மால் கடனை அடைக்கணும். இப்படி உருவானால் இது கட்டமைக்கப்பட்ட சமூகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல கடனாளிக்கு தொலை வைக்கல. அதற்கு பிறகு ஹதீஸ்கள் சொல்லுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு தொலை வைப்பார்கள். அப்ப ஒரு கட்டமைக்கப்பட்ட சமூகம், கடனை தீர்க்கிற சமூகம் இல்லையா? இன்றைக்கு இந்த சமூகத்திலே ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் பைத்துல் மால் வந்து அந்த ஏழை எளியவர்களினுடைய கஷ்டங்களை தீர்த்திருக்கிறது என்றால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் என்று பொருள். 6வது கஃபாலத்துல் ஜார். பக்கத்து வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்தே ஆக வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன் வீடு விற்கிறான். 40,000 திர்கம் பெற வேண்டிய வீடு 80,000 திர்கம் சொல்லப்படுகிறது. என்னங்க எல்லா இடத்துலயும் விலையை கேட்டா 40,000 தான் பெறுங்கிறாங்க, நீங்க 80,000 சொல்றீங்களே? வீட்டுக்காரர் சொன்னார், பக்கத்து வீட்டுக்காரர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் நல்லவரின் வீட்டுக்கு அருகில் இருப்பதால் விலை அதிகம். அப்ப அந்த ஜார் பக்கத்து வீட்டை கவனிச்சு, இன்னைக்கு பக்கத்து வீடு இல்ல, இங்க கலெக்டர் ஆபீஸ் வந்துருச்சு, அதனால விலை கூடிருச்சு. இங்க ஆர்டிஓ ஆபீஸ் வந்துருச்சு. மண்ணை பார்த்து மதிக்கிற காலம் ஒன்று, மனிதனை பார்த்து மதித்த காலம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு சமூகம் கட்டமைக்கப்படுகிறது. 7வதாக கஃபாலத்துல் லைஃப், விருந்தோம்பல் செய்கிற சமூகம். எந்த சமூகத்தில் விருந்தோம்பல் நடக்கிறதோ அந்த சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம். விருந்தோம்பல் என்பது காணாமல் போன காரியமாக மாறி போயிருக்கிறது. விருந்தோம்பலே இல்லாத சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று என்ன தூண்டுகிறது?
அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சிறந்த கொடை வள்ளல். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நான் மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லுகிற வரலாறு எந்த அளவிற்கு தெரியுமா? சமூகத்திலே அரபு நாட்டினுடைய 10 கொடை வள்ளல்கள் டாப் 10 என்று எடுத்தால் இவரும் வருவார். தோட்டத்துக்கு போனா தன் அடிமை ரொட்டியை சாப்பிடலாம் என்று மதிய நேரத்திலே பிரிக்கிறார். 3 ரொட்டி இருக்கு, ரொட்டியை பிரிக்கிறார். ஒரு நாய் பக்கத்துல வந்து நிக்குது. ஒரு நாய். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் பார்க்கறாங்க, இவன் என்னடா செய்யறான், இந்த நாய்க்கு கொடுக்குறானா இல்லையா? நாய்க்கு ஒரு ரொட்டி, 3 ரொட்டியில ஒன்ன கொடுத்துட்டார். அவர் மனசுல நினைக்கிறார், நாம என்னடா கொடை வள்ளல், இருக்கிறதுல மிச்சம் கொஞ்சம் தர்றோம், ஆனா இவன் சாப்பிட இருக்கிற 3ல ஒன்ன கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு ரொட்டியை சாப்பிட்டுட்டு நாய் போகல, 2வது ரொட்டியும் துண்டாக்கி நாய்க்கு கொடுத்தாரு. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், நாம என்னடா கொடை வள்ளல், என்ன போய் உலகம் கொடை வள்ளல் கொடை வள்ளல் என்று பாராட்டுகிறது. தான் சாப்பிட வைத்திருந்த 3ல் 2ஐ கொடுத்து விட்டானே. அந்த நாய் சாப்பிட்டுட்டு போகல, 3வது ரொட்டியும் கொடுத்துட்டார். 3வதையும் கொடுத்தாச்சு. ஹஜ்ரத்தின் வருகை வந்து விட்டது, நான் விரைவாக முடித்துக் கொள்வேன். 3வது ரொட்டியை கொடுத்தோன்னு வந்து அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் கட்டி பிடிச்சிட்டார். எனக்கு நீ அடிமையா இருக்க தகுதி இல்ல, அந்த ஹுர், நீ சுதந்திரமானவர், எனக்கு அடிமையா இருக்க தகுதி இல்ல. அப்பதான் அந்த அடிமை சொன்னார், எஜமான், நம்ம பகுதிக்கு நாய்கள் வந்ததில்லை, பசியோடு வந்த நாயை வெறுமனே நான் அனுப்ப விருப்பமில்லை, ஒரு நாள் சாப்பிடாட்டி என்ன? அப்ப இந்த விருந்தோம்பல் எவ்வளவு அற்புதமான விருந்தோம்பல். நாய்க்கே பசி தீர்த்த சமூகம் பாய்க்கு பசி தீர்க்காதா? கஃபாலத்துல் லைஃப். 8வதாக கஃபாலத்து அஸ்ஹாபில் முஹ்தாஜ், தேவையானவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்கிற சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம். தேவைன்னு வந்துருச்சுன்னா அந்த தேவையை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். 9வதாக அராமில்கள், விதவைகளை பார்க்கிற, விதவைகளுக்கு கட்டமைப்பை ஏற்படுத்துகிற சமூகம். நிறைவாக கஃபாலத்து கைரில் முஸ்லிமீன், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லிமை போன்று அவர்களையும் கவனித்துக் கொள்ளுகிற, எல்லோரையும் கவனிக்கிற சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம். இந்த கட்டமைக்கப்பட்ட சமூகமாக அல்லாஹ் நம் சமூகத்தை ஆக்கி அருள்வானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.